வெல்கம் டு மஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு மல்லி போட்டுக்கிறேன் கொஞ்சம். சரிங்களா? ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம். வந்து ஒரு 10-12 வரமிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை. நான் வந்து பச்சையாக தான் அரைப்பேன். மல்லி வந்து நவுத்த மாதிரி இருக்கிறங்காட்டி லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மீன் குழம்பெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக அரைச்சி போட்டால். நல்லெண்ணெய் கொஞ்சமாக தான் நான் ஊற்றியிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சரிங்களா, கொஞ்சம் சீரகம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கோம், அதை போட்டிருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம் பல சைஸுக்கு வந்து புளி எடுத்துருக்கேன், அதை ஊற போட்டோம். சரிங்களா? 3 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி 2 சின்ன சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டோம். இது வதங்கிட்டுருக்கட்டும். நம்ம வந்து வறுத்து வச்சதை எடுத்து அரைச்சிடலாம் மிக்ஸி ஜார் போட்டு. காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்குறோம் வதக்கறதுக்கு. சரிங்களா? இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் போட்டுக்கோ. ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. காஷ்மீர் சில்லி தான் போடுறேன், அது காரம் இருக்காது. கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், கலருக்காக தான் காஷ்மீர் சில்லி போடுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். சரிங்களா? மீன் குழம்பெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்க அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அதை கிண்ணத்தை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். சரிங்களா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? மத்தி மீன் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். மத்தி மீன்னால ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். பச்சை வாசம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும். மத்தி மீன் வந்து ஒரு 1/2 கிலோ பக்கம் கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தாலே போதும், ரொம்ப வேக விட வேண்டியதில்லை, கரைச்சி போயிடும். சரிங்களா?
இப்போ நல்லா மீன் வந்து கொதித்து வெந்து வருது. அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் கெட்டியாக வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி மாரி தான் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா. சரிங்களா? இப்போ சாப்பாட்டுக்கு போட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா?